இந்த வீடியோ பாருங்களேன். இப்ப மெரினா கடற்கரை ஏன் மூடி வச்சிருக்காங்க? அதிமுக அரசு திமுக அரசு போராட்டம் அனுமதி பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சி சார்ந்த இடுமாவனம் கார்த்தி இவர் என்ன சொல்றாரு, நீட் போராட்டத்துக்காக ஏன் மெரினா பீச்சை மூடி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி, இன்னைக்கு நீங்க நாம் தமிழர் சார்பா ஒரு போராட்டம் நடத்துனீங்களா? ஏன் நீங்க போயிட்டு மெரினா பீச்ல போராட்டம் நடத்தலாம்ல? நடத்த மாட்டாங்க. ஏன்னு சொல்லி பாப்போமா? ஏன்னா 2018ஆம் ஆண்டு ஐயா கண்ணுன்னு சொல்லக்கூடியவர் வந்து விவசாய சங்க தலைவரா இருந்தாரு. அவர் என்ன ஒரு அனுமதி கேட்டு ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பா 90 நாட்கள் வந்து மெரினா பீச்ல உண்ணாவிரத போராட்டம் இருக்கேன், அறவழியில தான் இருக்கேன், அதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த ரிட் பெட்டிஷன்ல ஆர்டர்ல ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 90 நாளா இருக்க முடியாது, பல காரணங்களை குறிப்பிட்டு ஒரே ஒரு நாள் வேணா நாங்க அனுமதி தரோம்னு சொல்லிட்டு ரிட் பெட்டிஷனை அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுத்து அதுக்கு எதிர்த்து அப்பீல் போன கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ஒரு நாள் கூட அங்க போராட்டம் நடத்தக்கூடாது. 2018 இருந்த கவர்மெண்ட் ஏடிஎம்கே அப்பவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு எதிர்த்து ரிட் அப்பீல் போறாங்க. அதாவது மேல்முறையீடு போயிட்டு அந்த ஒரு நாள் கூட அங்க நடத்தக்கூடாது, மெரினாவுல போராட்டமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்புல 2018 அவருடைய ஐயா கண்ணு வழக்குல ரிட் அப்பீல்ல ஹைகோர்ட் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, மெரினா வந்து போராடுவதற்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து 2019 ஒரு பொதுநல வழக்கு ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் ஃபைல் பண்றாரு. அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, 2018 ஐயா கண்ணு வழக்குல நாங்க என்ன சொன்னோம், மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அன்னைக்கே தெள்ள தெளிவா மெரினாவுல போராட்டமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இது 7 வருஷத்துக்கு மேல இந்த தீர்ப்பு வந்து நடைமுறையில இருக்கு. தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து நடைமுறையில் இருக்கும்போது அதை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதை மீறி ஒரு சில போராட்டங்கள் நடந்ததுனாலதான் கடந்த ஆட்சியிலும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி காவல்துறையால கைது செய்யப்பட்டாங்க. இவங்க தான் தைரியமான ஆளாச்சு. ஏன் நீங்க போயிட்டு இன்னைக்கு வந்து நீட் எதிர்ப்புக்கு நாங்க மெரினாவில தான் போராட்டம் பண்ணோம்னு நீங்க போராட்டம் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ண மாட்டாங்க. பண்ணா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப மெரினாவில போராட உயர்நீதிமன்ற தடை இருக்குன்னு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு அவதூறை ஏற்படுத்தணும், முதல்வருக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு இவர் பேசியிருக்காரு.